அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களையும் மரங்களையும் சரியாக வளர்த்துவிட்டால் இந்த தேசம் பிழைத்துக் கொள்ளும் என்பதில் நான் பெரிதும் நம்பிக்கையுடையவன். அந்த வகையில் மாணவர்களை மிகச்சரியாக வளர்த்தெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வி நிறுவனம் மரங்களையும் மிக அழகாக வளர்த்திருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த வளாகத்தில் நின்று பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன். வழக்கமாக ஒரு கல்வி நிறுவனத்திற்கோ கல்லூரிக்கோ பல்கலைக்கழகத்திற்கோ நான் பேச செல்லும் பொழுது ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை வைத்திருப்பேன். இந்த விஷயத்தை நாம் தவற விட்டுவிடக்கூடாது, இந்த விஷயங்களை நாம் சொல்லி வர வேண்டும் என்று. ஆனால் அங்கு சென்றவுடன் இயல்பாக ஒரு மனநிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒன்று, நம்ம எதிர்பார்த்ததை விட அந்த வளாகம் ரொம்ப நல்லா இருக்கும், இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி சொல்லணும்ட்டு. ஆனால் இந்த வளாகத்திற்குள் நான் நுழைந்ததிலிருந்து இந்த நிமிடம் வரை நான் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன் போல எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்திற்குள் இப்போது நம்ம அழைத்தது சில இடத்துக்கு சிலது கௌரவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இங்கே வந்ததும் இங்கே என்னை அழைத்ததும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் கௌரவமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு வளாகமாக ஒரு மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் என்ன பேச வேண்டுமோ அந்த விஷயத்திற்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நான் இங்கு பார்த்த விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். வழக்கமாக நான் படித்த காலத்துலேருந்து ஃபாதர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தா பசங்களுடைய டிசிப்ளின் எஜுகேஷன் ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்போலேருந்தே சொல்லுவாங்க. ஃபாதர்னாலே ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க, பக்கத்தில் யாருமே போக மாட்டாங்க அப்படின்வாங்க. இப்போ ஃபாதர் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தப்போ சின்ன குழந்தைகள் இருக்குது எல்லாருமே ஃபாதர் 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 ஃபாதர்ன்ட்டு அவங்க அந்த பேசின அந்த விதம் என்னென்னா ஒரு இனிமையாக ஒரு ஃபாதர்னால் இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி நான் முதல் இது வரைக்கும் எந்த கிறிஸ்டின் ஸ்கூல்லையும் படித்தது கிடையாது. பட் ஃபாதரோட சேர்ந்து போட்டப்போ ஃபாதர்கிட்ட தான் கேட்டேன், ஃபாதர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பசங்க எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்டப்போ ஃபாதர் அந்த பசங்களுக்கு இருக்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வணக்கம் சொல்லிட்டு போன அந்த பாங்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு விஷயம். அப்போ இரண்டாவதாக நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்துனா சார் உங்களுக்கு ரொம்ப வயசாகிருச்சா, இந்த இடத்துல நம்ம பேச வந்திருக்கும் போது நிறைய இடத்துல எனக்கு இந்த கொஞ்சம் சிரமம் ஏற்படும். பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் போகும்போது பட்டமளிப்பு விழாக்களுக்கெல்லாம் போகும்போது நம்மளும் படிக்கிறப்போ ஒரு காலேஜ் பையன் மாதிரி போய் நிற்போம். பட்டம் வாங்க வர போகிற பசங்க நம்மளோட பெரிய ஆளாக இருப்பாங்க. போய் நம்ம ரொம்ப சின்ன ஆளாக தெரிகிறோம் போல் அப்படின்னு நினைக்கிறதுக்காக நான் சில விஷயங்களை சொல்லுவேன். அந்த அடிப்படையில் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா ஒரு ஆசிரியராக அரசு பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளை கடந்து பணிபுரிகிற ஒரு ஆசிரியராக, அதே போல் ஒரு கல்லூரியில் 1ஆம் ஆண்டில் சேர்ந்திருக்கிற ஒரு மாணவியின் தந்தையாக, பள்ளிக்கூடத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மகனினுடைய தந்தையாக இந்த இடத்துல என்னுடைய உரை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் நான் பார்த்த வகையில் யார்கிட்டையாவது ஒரு கேள்வி அப்படின்னு ஒரு வகுப்பறையில் கேட்டால் நம்மக்கிட்ட கேட்டக்கூடாது, பின்னாடி ஓடுற மாணவர்களை தான் பார்த்துருக்கேன் ஒழிய முதல் முறையாக ஒரு ஃபாதர் கேட்ட கேள்விக்கு போட்டி போட்டுக்கொண்டு முன்னால் ஓடி வந்த மாணவர்களை நான் பார்க்கின்ற ஒரே வளாகமாக இந்த பள்ளி இருக்கிறதுல உண்மையாக இந்த பள்ளி ஒரு மிகப்பெரிய பெருமை அடைந்த பள்ளியாக இருக்கிறது. இங்கே மேடையில் பேசினவங்களுடைய அந்த கட்ஸு, அந்த போஸ்டரு, அந்த ஆட்டிடியூடெல்லாம் பார்த்தப்போ இந்த வயதுலலாம் நான் முதல்ல பேச்சு போட்டியில் பேச ஆரம்பித்தப்போ முன்னாடி ஸ்டேஜை பார்க்க மாட்டோம், அது வானத்தை அண்ணாந்து பார்த்த மாதிரி. ஏன்னா முன்னாடி பார்த்தா பயம் வந்துடும் அப்படின்றதுனால முதல்ல பேச்சு போட்டியில் பேச ஆரம்பித்த காலம்னா எனக்கு ஞாபகத்தில் வந்தது. இங்கே பசங்களோட பேச்சு அந்த யார்கிட்டையுமே அந்த ஸ்டேஜ் ஃபியர் இல்லை, பேசுகிறன்ற பயம் இல்லை, இத்தனாயிரம் பேர் முன்னாடி பேசணும் அப்படின்ற எந்தவித ஒரு அச்சமும் இல்லாமல் அவங்க அந்த மேடையை கையாண்ட விதம் ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 10 பேர் பேசுனாங்க. 10 பேரும் பேசினது இங்கே உள்ள கிட்டத்தட்ட ஒரு 3600 பேரோட பிரதிநிதிகளாக தான் அவங்களையும் பார்க்குறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். கிட்டத்தட்ட ஒரு 181 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க ஒரு பள்ளி. சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஒரு தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் தொடர்ந்து தன்னுடைய பெருமையையும் புகழையும் தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பள்ளி. இந்த பள்ளியில் ஒரு பாராட்டு விழா, இப்போ வழக்கமாக பள்ளிகளில் ஒரு ஆண்டு விழா நடத்துகிறதையே ரொம்ப கஷ்டமாக யோசித்து, ஏன்னா கிட்டத்தட்ட நான்
தமிழ்நாட்டில் உள்ள அநேக பள்ளிகளுக்கு, அது அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், பயணித்து கொண்டிருக்கின்ற முறைகளில் வந்து ஒரு விழாவை நடத்துவதற்கு எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட சூழலில் மாணவர்களுக்குன்னு தனியாக ஒரு பாராட்டு விழாவை கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் நான் கூட நம்முடைய சார் என்னை ஜான்சன் சார் கூப்பிட்டு இது மாதிரி டேட்டு கேட்டப்போ அந்த 34 பேருக்கு தனியாக ஒரு ஹாலில் வச்சு ஒரு பாராட்டு விழா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல், ஜஸ்ட் நம்ம போயிட்டு வந்துடலாம். 34 பேருன்றப்ப எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. இன்றைக்கி ஒரு கல்லூரிக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தில் டேட் கொடுத்துருந்தேன். அதை மாற்றிட்டு ஒரு 34 பேருக்காக போயிட்டு வருவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் நான் வந்தது 34 பேருக்காக இல்லை, 3400 பேருக்காக அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது. இந்த என்எம்எம்எஸ் தேர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், சொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த தேசிய வருவாய் வழி தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து இப்போ 12th முடிச்சதுக்கு பிறகு இருக்கலாம். நீட்டுன்னு ஒன்று எழுதுறோம் பார்த்தீங்களா? நீட் தகுதி தேர்வு நீங்கள் எந்த அளவுக்கு எழுதுறீங்களோ அதுக்கு சற்றும் குறையாத தேர்வு தான் இந்த என்எம்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு தேர்வு. அகில இந்திய அளவில் நடத்தப்படக்கூடிய தேர்வு. இந்த தேர்வு வந்து நீங்கள் 12வது முடிச்சதுக்கு பிறகு மெடிக்கல் போகணும்னா அப்படின்னு ஒரு தேர்வு அகில இந்திய அளவில் எழுதுறீங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இந்த தேர்வில் கிட்டத்தட்ட ஒரு 39,000 பள்ளிகள் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் தொடக்க பள்ளிகளை கழிச்சுட்டு 6லேருந்து 12 வகுப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய பள்ளிகள்னு பார்த்தீங்கன்னா 15,000 பள்ளிகளுக்கு மேலே இருக்குது. 15,000 பள்ளிகளில் இருந்து கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேருக்கு மேலே எழுதப்பட்ட இந்த தேர்வில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றவர்கள் 6,695 பேர். அந்த 6,695 பேரில் நமது பள்ளியிலேருந்து 34 பேர் தேர்வு பெற்றிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேரில் 34 பேர் நம்ம பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தேர்வு பெற்றிருக்காங்க. அந்த 2.25 லட்சம் பேரில் ஸ்டேட்டில் தேர்டாக வந்தது அகில்வானா, எஸ் ஸ்டேட் தேர்டு வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்மளுடைய ஸ்கூல். 2.25 லட்சம் பேர். நீங்கள் அப்படி தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப இது வந்து ஒரு வரலாற்று சாதனையாக நம்மளாம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இதில் இருக்க எல்லாரும் பேசும்போது 34 பேருக்கு பாராட்டு அப்படின்னாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த தேர்வை எழுதிய அத்தனை மாணவர்களுக்கும் பாராட்ட வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போட்டிகளில் வெற்றி பெறுவதை விட போட்டிகளில் பங்கேற்பது ரொம்ப முக்கியமானது. போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய அந்த சூழலில் அதில் பங்கெடுத்த மாணவர்கள் எந்த அளவுக்கு பாராட்டுறோமோ அதே அளவிற்கு அவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் பாராட்ட வேண்டியது ஒரு மிக முக்கியமான கடமையாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஏன்னா சரியான நேரத்தில் அந்த வகுப்பறையில் பாடம் போதிக்கிற அந்த சூழலை தவிர்த்து, ஏன்னா இங்கே வந்து நாங்கள் பார்ப்போம், நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் ஒர்க் பண்ணேன். இந்த கடந்த 4 வருஷமும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய திட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற காரணத்தினால அதற்கு முன்பு இருந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் வந்து யார் என்எம்எம்எஸ் பார்க்குறதோ அது உங்களுடைய வேலை, நாங்கள் பார்க்க மாட்டோம், அது எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுங்கி திரிவாங்க. அதே மாதிரி ஸ்டடி கிளாஸு, ஸ்பெஷல் கிளாஸ் இதுக்கெல்லாம் நடக்கும்போது பசங்களை உட்கார வைக்கிறது பெரிய சவாலாக இருக்கும், அதுக்கு ஆசிரியர்களை வர வைக்கிறதும் பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த சவால்களை ரொம்ப சாதாரணமாக கடந்து மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்த பள்ளிக்கூடம் செய்திருக்கிறது என்ற சொன்னால் நிச்சயமாக நம்ம எல்லாருமே இது வந்து ஒரு ரொம்ப கொண்டாட்டமாக கொண்டாடப்படக்கூடிய விஷயம். அதில் நான் இன்னும் ரொம்ப முக்கியமாக இதில் சொல்லணும்னு நினைக்கிறது, அந்த மாணவர்களை மட்டும் கொண்டாடாமல் மாணவர்களுடைய பெற்றோர்களையும் கொண்டாடக்கூடிய பள்ளியாக இந்த பள்ளி இருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பெற்றோரும் ஆசிரியரும் அவங்களோட மாணவர்களும் சேர்ந்தாலும் ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தை நம்மளால் உருவாக்க முடியும். பள்ளிக்கூடங்கிறது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் சேர்ந்த கலவை கிடையாது. அந்த செங்கலும் சிமெண்ட்டுக்குள்ளையும் மாணவர்களுடைய கனவு இருக்கிறது, பெற்றோர்களுடைய உழைப்பு இருக்கிறது, ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு இருக்குது. இந்த 3 சேரும் போது தான் அது ஒரு நல்ல பள்ளிக்கூடம் அப்படின்ற ஒரு பேரை வந்து வெளியில் வருது. அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த பள்ளி கட்டமைப்பை இந்த பள்ளிக்கூடம் கொண்டிருப்பதில் வந்து நிச்சயமாக இந்த பள்ளி பெருமை அடையலாம். இந்த ஸ்கூலில் ஒரே ஒரு நாள் வந்துட்டு போகிற எனக்கே இவ்வளோ பெருமை இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கூல்லையே படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு எவ்வளோ பெருமை இருக்கணும், இந்த ஸ்கூல்லேயே டீச்சராக வேலை பார்க்குற இந்த டீச்சர்ஸ்க்கு எவ்வளோ பெருமை இருக்கணும். நான் இங்கே வந்தப்போ மிக முக்கியமாக கவனித்தது, இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அலுமினியாக இருக்கக்கூடிய அந்த ஐயாவோட பேர் கூட நான் கேட்கல, அந்த அலுமினி கமிட்டியினுடைய தலைவர். ஸ்கூலில் 6th முடிச்சுட்டு 7th போகிற பையன்ட்ட 6th ஸ்டாண்டர்டை திரும்பி பார்ப்பானான்னு கேட்டால், நான் 7th போயிட்டேன்ட்டு அந்த 6ஆம் வகுப்பு திரும்பி பார்க்குற காலகட்டத்தில், 12ஆம் வகுப்பு முடித்துட்டு போனதற்கு பிறகு திருப்பி அந்த பள்ளிக்கூடத்தை திரும்பி பார்க்குற காலகட்டத்தில்
கிட்டத்தட்ட என்னுடைய வயதுக்கு மேலே அவருடைய ஐயாவோட அனுபவம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அலுமினி கமிட்டியுடைய தலைவராக இருந்து இன்றைக்கு இந்த மேடையிலேயும் அமர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துடைய பெருமையை சொல்ல சொல்ல முதல்ல கைதட்டினது யாருன்னா இந்த அலுமினி கமிட்டியோட தலைவர் தான். ஸோ இப்படிப்பட்ட பெருமைகள் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தில் இன்னொரு பெருமை என்னென்னா, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நான் இருக்கிறதுனால எனக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். சார் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படியாவது ஒரு சீட் வாங்கி கொடுத்துருங்க, இந்த காலேஜில் எப்படியாவது ஒரு சீட் வாங்கி கொடுத்துருங்க, என் பையன் நல்லா படிக்கிறான்ட்டு. இது வரைக்கும் எனக்கு இந்த ஸ்கூலில் சேர்த்து விட சொல்லி 3 ரெக்கமெண்டேஷன் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேயும் கூப்பிட்டு பேசியிருக்கேன். ஏன்னா திருப்பி கொடுத்தாங்களா கொடுக்க மாட்டாங்களா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு சில ஸ்கூலுக்குள்ள ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும். இந்த ஸ்கூலில் சேர்த்தா என் பையன் பொழைச்சிக்கிட்டுருவான், நல்லா வந்துடுவான்னு ஒரு பேரண்ட்டு நம்பக்கூடிய பள்ளியாக ஒரு உதவி பெறும் பள்ளி இருக்குது அப்படின்னா இதை விட பெருமை நம்ம ஸ்கூலுக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்றத நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். இது மாதிரி ஒரு பரிசளிப்பு விழா என்ன செஞ்சிரும், இது மாதிரி ஒரு பரிசளிக்கிறதுனால என்ன நடந்துரும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1990 89 90 அப்படி வச்சுக்கலாம். அப்போ வந்து ஒரு 5ஆம் வகுப்பு படித்த பொழுது பள்ளியின் சிறந்த மாணவர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு எவர் சில்வர் டம்ளரும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள வச்சு எனக்கு கொடுத்தாங்க. நான் 5ஆம் வகுப்பு 1989 90 படித்தப்போ ஒரு எவர் சில்வர் டம்ளர் என்னுடைய வகுப்பறைக்குள்ள வச்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு கிடைச்ச அந்த உற்சாகம், அந்த எவர் சில்வர் டம்ளர் என்னால் பத்திரமா வச்சுக்க முடியலை, ஆனால் அந்த சர்டிஃபிகேட் என்ன நான் பத்திரமா வச்சுருக்கிறேன். அன்னைக்கு கிடைச்ச அந்த சர்டிஃபிகேட் தான் என்னைய 12ஆம் வகுப்பில் தமிழ்நாட்டிலேயே ஒரு பாடத்தில் முதல் மாணவனாக வெற்றி பெற வைத்தது. அன்னைக்கு கிடைச்ச ஒரு சர்டிஃபிகேட்டு தான் 2006ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் சிகரம் தொட்ட ஆசிரியர் அப்படின்ற ஒரு விருதை எனக்கு பெற்றுக் கொடுத்தது. அன்னைக்கு கிடைச்ச அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு அந்த எவர் சில்வர் டம்ளர்னா 2022 தமிழ்நாடு அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை எனக்கு பெற்றுக் கொடுத்தது. அன்னைக்கு கிடைத்த ஒரு எவர் சில்வர் டம்ளரும் அந்த சர்டிஃபிகேட்டு தான் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுடைய சிறப்பு திட்ட ஒருங்கிணைப்பாளராக என்னை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த வெற்றி என்ன செய்யணும்னா 2 இதை செய்யும். வெற்றி பெற்ற மாணவர்கள் தொடர்ச்சியாக இன்னும் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணுன்றதை செய்ய வைக்கும். அதில் பங்கெடுத்த மாணவர்களை நம்ம திரும்ப ஜெயிச்சிடணும், அடுத்த முயற்சி நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றதையும், அடுத்து எழுதக்கூடிய 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு மாணவர்கள் நம்ம 8வது போகும்போது இப்போ இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 2 விஷயம் கிடைக்கும். என் பிள்ளை 8வது படிக்கும் போதே என்னை மேடையில் நிப்பாட்டி வச்சு அழகு பார்த்து எனக்கு பெருமையை தேடி கொடுத்துருச்சு அப்படின்னு அந்த பேரண்ட்ஸை வந்து அவங்க சொந்தக்காரங்க இருக்க எல்லாத்தையும் சொல்ல வைக்கும். 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே 9ஆம் வகுப்பு போகிறதுலேருந்து மாதம் 1000 ரூபாய் 4 வருஷத்தில் 48,000 ரூபாயை அந்த பையன் அவனுடைய பரீட்சை அவனுடைய திறமையால் அவனுடைய வெற்றியினால் அவன் 48,000 ரூபாயை சம்பாதிக்க போகிறான். அந்த 48,000 ரூபாய் அவனுடைய கல்விக்கு உதவும். அந்த 48,000 ரூபாய் அது பணம்ங்கிறது வந்து குறைவோ கூடவோ அப்படிங்கிறது இல்லை. இருக்க எல்லாருமே படிக்கிறது எதுக்கு? படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஆனால் படிக்கும்போதே படிக்கும்போதே தன் திறமையால் ஒரு பெருமையையும் ஊதியத்தையும் பெறக்கூடியவர்களாக இந்த 34 பேர் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பெற்றோர்கள் ரொம்ப கொண்டாட வேண்டிய குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகள் இருப்பார்கள் என சொல்லி இந்த விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். உங்களுடைய பெற்றோர்கள் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்நாளை அவர்களுடைய ஆயுளை உங்களுக்காக காலமெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் எவ்வளோ நாளும் கஷ்டப்படுவேன், ஆனால் என் பிள்ளை ஒரு நேரத்தில் கூட ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்றத இதை நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து ஒரு மேம்போக்கான பேச்சா குறிப்பாக வந்து 9th 10th 11th 12th இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். உங்களுடைய பேரண்ட்ஸை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னைக்காவது ஒரு விஷயத்தை உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ டீச்சர்கிட்டையோ பேரண்ட்டையோ சொல்கிறதுக்கு தயக்கம் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் தப்பான விஷயம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. உன்னோட ஒரு விஷயத்தை கேட்கும்போது அந்த விஷயத்தை உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியலை, பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியலை, டீச்சர்கிட்ட சொல்ல முடியலை, உனக்கு ஒரு தயக்கம் வருதுன்னா நீ செய்கிறது தப்பு. ஸோ அந்த தப்பை நீங்கள் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கட்டும். அப்புறம் கடைசியாக இதே மாதிரி இங்கே மாணவர்கள் மட்டும் இருக்கிறதுனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே என்எம்எம்எஸ் தேர்வு எழுதுகிற மாதிரி நீங்கள் +2 முடித்ததுக்கு பிறகு இது எய்டட் ஸ்கூலாக இருக்கிறதுனால சொல்கிறேன். தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டமும் இருக்குது. அதுலேயும் மாதம் 1000 ரூபாய் இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும். முதலமைச்சர் தமிழ் திறனாய்வு தேர்வுன்னு ஒரு தேர்வு இருக்குது. அது பாஸ் பண்ணிங்கன்னா 12,000 ரூபாய் கொடுக்கும். நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்காக கஷ்டப்படுறாங்க, என்னுடைய பெற்றோர் ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி யாராவது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து நல்லா படிச்சிருங்க.
கல்வி நம்மளை எந்த வகையில் உயர்த்தி செல்லும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன கதையை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் அப்படின்றேன். துர்கா அப்படின்னு ஒரு பொண்ணு, பேர் என்ன? துர்கா. அவங்களுடைய மாவட்டம் வந்து திருவாரூர் மாவட்டம், நமக்கு பக்கத்தில் உள்ள திருவாரூர் மாவட்டம். அந்த துர்காவினுடைய தந்தை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளர், சாக்கடையை அள்ளி சுத்தம் செய்யக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர். அவங்க வந்து ரெகுலராக அந்த பணியை முடித்து விட்டு வீட்டுக்கு வரும்போது பிள்ளைங்க எல்லாம் அப்பான்ட்டு பக்கத்தில் ஓடும். ஆனால் அப்பா வந்து பக்கத்தில் அவங்கள அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து சாக்கடையை ஏற்றி வீட்டுக்கு வர்றாரு, நம்ம பிள்ளைங்க மேலே அந்த சாக்கடையை அப்பிரும் பற்றும் அப்படின்றதுனால பக்கத்தில் அனுமதிக்க மாட்டார். ஸோ அவங்க தூரத்திலே இருப்பாங்க. அவர் குளிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவர் மேலே அந்த ஸ்மெல் வரும். அதனால் பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பிள்ளைங்களாம் அவர் பக்கத்தில் அனுமதிக்கிறதே இல்லை. பிள்ளைங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த துர்காவுக்கு அப்பா கூட இருக்கணும், அப்பாவை கட்டி பிடிக்கணும், அப்பாவுக்கு முத்தம் கொடுக்கணும், அப்பா நம்மள்கிட்ட தொட்டு பேசணும்னு ரொம்ப ஆசை இருக்கும். அப்படியே அவங்களும் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்துட்டு அவங்க கட்டி கொடுத்துட்றாங்க. கட்டி கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுடைய பேர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த தூய்மை பணியாளர்னு நான் டீசெண்டாக ஸ்டேஜில் சொல்கிறேன். வழக்கமாக நம்ம அவங்களை எப்படி பொதுவான பார்வையில் பார்க்குறாங்க அப்படின்றப்போ ஒரு சாக்கடை அள்ளக்கூடிய தொழிலாளியினுடைய குழந்தையாக பார்க்கப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தோணுது துர்காவுக்குன்னா, அப்பாவை எப்படியாவது நம்ம வந்து கௌரவமாக பார்க்கணும், அப்பாவோட அவங்க பட்ட கஷ்டத்தை நம்ம மாற்றணும்னு நினச்சிட்டு அவங்க வந்து படிக்கிறாங்க. குரூப் எக்ஸாம் வந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தன்னுடைய கணவர்கிட்ட கேட்டு படிக்கிறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டிஎஸ்பி போஸ்ட் கிடைக்குது, மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பதவி கிடைக்குது. ஆனால் அவங்க எனக்கு அந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி ஆய்வாளர் பணி எடுக்கிறாங்க. எங்கே நகராட்சி ஆய்வாளர் பணி எடுக்கிறாங்கன்னா, அவங்க அப்பா எந்த நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணி செய்து கொண்டிருந்தாரோ அந்த நகராட்சியில் ஆய்வாளராக அவங்க பணியில் சேர்றாங்க. ஆனால் அவங்க பணியில் சேர்ற அந்த செலக்ட் ஆன ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அவங்க அப்பா சேகர் அப்படிங்கிறவர் இறந்துடுறாரு, தவறிடுறாரு, கிடையாது. அவங்க அந்த பதவி ஏற்றதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய தந்தை மட்டும் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் என்னை தோளில் சுமந்து கொண்டு இந்த நகர வீதியில் ஊர்வலமாக வந்திருப்பார் அப்படின்னு துர்கா சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாக்கடை அள்ளும் தொழிலாளியுடைய மகளான துர்கா எப்படி அவங்க அப்பாவோட கௌரவப்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு நகராட்சி ஆய்வாளரின் தந்தை சேகர் அப்படின்னு மாத்துறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரே காரணம் கல்வி. உங்களுடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கலாம், உங்களுடைய அப்பா ஏதாவது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர்களாக, உங்கள் அப்பா யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய அடையாளத்தை ஒரு புகழ்மிக்க அடையாளமாக மாற்ற முடியும் என்றால் உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் யாருக்காவது நன்றி சொல்லணும், யாருக்காவது நன்றி செலுத்தணும், யாருக்காவது உண்மையாக இருக்கணும்னா அது நீங்கள் வாழ்கிற காலத்தில், இந்த காலத்தில் இது இருந்துருங்க. பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, துர்கா வெற்றி பெற்ற பொழுது அவர் நன்றி சொன்னதற்கு அவருடைய தந்தை அங்கே உயிரோட கிடையாது. ஏன்னா இன்றைய வாழ்க்கை வந்து அதனால தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ன்னு சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய அது ப்ரெசன்ட் பரிசாக நம்ம பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் நல்ல பழக்க வழக்கம் இருந்தால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்பப்போவே ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விதமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கடைசியாக ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பெருமை எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வழக்கமாக வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு வரலாற்று பெருமை. ஜெயின் ஜோசப் காலேஜில் 1951 to 54 கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்பாக படித்தவருடைய பெருமையை கொண்டு இந்த கல்லூரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குது. இப்போ இங்கே வந்து பேசினப்போ தான் நம்மளுடைய மரியாதைக்குரிய ஹெட்மாஸ்டர் ஜார்ஜ் சார் சொன்னாங்க, சிவநாடார் சார் இந்த ஸ்கூலில் தான் படித்தார் அப்படின்ட்டு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அலுமினி. அப்போ கடந்த கால அலுமினியை பற்றியே நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்போது இன்றைக்கு நம்ம இந்த பீரியடில் எனக்கெல்லாம் என்ன தெரியுமா பெருமை, நான் படித்த எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டேன், நான் படித்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டேன், நான் படித்த காலேஜுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டேன். இன்றைக்கு எத்தனையோ கல்வி நிலையங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் நான் போய்கிட்டே இருக்கேன். அது மாதிரி நீங்கள் இந்த இடத்துல யாரோ ஒருவரை பெருமையாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்காமல் நீங்கள் பெருமைக்குரியவர்களாக, இப்போ இந்த இடத்துல பார்த்தா 34 பேருக்கான விழாவாக இருந்தாலும் கூட அந்த 34 பேர் அவர்களுடைய வெற்றி ஒரு பக்கம் இருந்தாலும் மிச்சம் இருக்கிற 3400 பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் என்னுடைய பெருமையை நான் எப்படி நிலைநாட்ட போகிறேன், என்னுடைய பெற்றோருக்கு எப்படி நான் பேர் பெற்றுக் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையோட்ட இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன வைப்பேன்னா, உங்களுடைய பெற்றோருக்கு ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பெருமையை தேடி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, எந்த இடத்திலும் உங்களால் அவங்க கை கட்டி தலை குனிந்து நின்றாத அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியும் என சொல்லி
நமக்கான நாட்கள் என்று தனியே எதுவும் நகராது, நகரும் நாட்களில் நாம் தான் நம் பெயரை எழுத வேண்டும் என சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு தந்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.